ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னு சொன்னால், உயர்கல்வி படிக்க போகிற மாணவியருக்கு தான். மாதந்தோறும் 1000 ரூபாய் அரசு வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நிறைய குழந்தைகள், நிறைய மாணவிகள் 12ஆம் வகுப்போட வறுமையின் காரணமாக அடுத்து உயர்கல்விக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவங்கள வந்து உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அரசு வந்து இந்த திட்டத்தின் மூலம் படிக்கும் போதே அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மிகவும் உறுதியாக மிகவும் துணையா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நிறைய குழந்தைகள் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இதுக்கான தகுதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாணவராக இருக்கட்டும், மாணவியாக இருக்கட்டும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ, எய்டட் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் எய்டட் ஸ்கூல், இந்த ரெண்டில் வந்து படிச்சிருக்கணும். படித்தவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டு கீழே இலவசமாக யூகேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் குழந்தைங்க படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க 8ஆம் வகுப்பு வரை அந்த பள்ளியில் முடிச்சுட்டு அடுத்து 9ஆம் வகுப்பு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படிச்சிருக்கணும். அப்படி இருக்க குழந்தைங்களும் வந்து இதில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஓகே, இதுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து அந்தந்த கல்லூரியில் மாணவிகள் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து உயர்கல்வி போகும்போது எந்த காலேஜில் வந்து இவங்க சேர்றாங்களோ அந்த காலேஜிலேயே இதுக்காகவே வந்து டிபார்ட்மெண்ட் தனியாக ஒதுக்கியே எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் வந்து போய் சேர மாதிரி புதுமை பெண் திட்டத்தின் கீழேயும் தமிழ் புதுமை திட்டத்தின் கீழேயும் அவங்களுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்களே கேதர் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணியே கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணி கொடுத்து மாதந்தோறும் பணம் வந்துட்டு இருக்குங்க. இதுதான் வந்து இதில் வந்து யாரெல்லாம் எந்தெந்த காலேஜுக்கெலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்ட்ஸ் காலேஜ், கலை அறிவியல் கல்லூரி, அப்புறம் வந்து தொழிற்கல்வி 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போகிறாங்க, ஐடி போகிறாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும். அவங்களும் வந்து இதில் வரலாம். அது போக பேராமெடிக்கல்ஸ், துணை மருத்துவ படிப்புலாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த ஸ்கீமுக்குள்ளே வருவாங்கங்க. சரி, இது வந்து ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைங்களுக்கு இது வந்து போய் சேரும் அப்படின்றது பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரிங்க, அத்தனை குழந்தைங்களும் +2 முடிச்சுட்டு உயர்கல்வி போகிறாங்க, அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் பொருந்தும். சரிங்களா, அதனால ஒரு குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தும். அதே போல் வேறு எந்த திட்டத்தின் கீழேயாச்சும் அந்த மாணவனோ மாணவியோ பயன்பட்டு இருக்காங்க, ஏதோ உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் பொருந்தும். அந்த திட்டத்தில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, அதனால இதில் இருக்குமா அப்படின்ற டவுட்லாம் வேணாம். எந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாலுமே வந்து இதுலேயும் நமக்கு இந்த ஸ்கீம் வந்து பொருந்துங்க. ஓகேங்களா, இதை பற்றி நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இது போக இந்த வீடியோ வந்து இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. வறுமையின் காரணமாக நமக்கு இந்த திட்டம்லாம் தெரியாமல் நிறைய பேர் படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பற்றின தகவல் வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.